அனைவருக்கும் வணக்கம். ஸோ போன வீடியோல 2 வீடியோல நம்ம சென்டர் ஸ்டேட் மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் என்ன, அதுக்கு முன்னால பாராளுமன்றத்துக்கும் மாநில சட்டமன்றத்துக்கும் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் என்ன, இதை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல கொஞ்சம் ட்ரெண்ட்ஸ் அண்ட் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், அதாவது கமிஷன்ஸ் பாத்தீங்கன்னா சில கமிஷன்ஸ் இருக்கு. இதை பத்திலாம் என்னோட புக்ல நான் விலாவரியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் பிரீஃபா டிஸ்கஸ் பண்றதுக்கு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்க்காக சில கமிஷன்ஸ் ஆர் கமிட்டிஸ். ஸோ கமிஷனுக்கும் கமிட்டிக்கும் என்ன சார் வித்தியாசம்? இது நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்கறது. நீங்க இவ்வளோலாம் வந்து ரொம்ப மைண்டை போட்டு குழப்பிக்க வேணாம். பட் கமிஷன்ன்றது வந்து ஒரு ஆணையம், ரைட்டுங்களா? கமிட்டின்றது ஒரு குழு. இந்த கமிஷன் எதுக்கு பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அமைப்பாங்க. அவங்களும் பரிந்துரை தான் பண்ணுவாங்க. பட் அவங்க கிட்ட வந்து சிவில் கோர்ட்டுக்கு உண்டான சில அதிகாரங்கள்லாம் வந்து இந்த கமிஷனுக்கு இருக்கும். அவங்க யாருக்கு வேணுமோ அவங்க சம்மன் பண்ணலாம். அவங்க யாராவது ஏதாவது போயிட்டு வெரிஃபை பண்ணி டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணோம்னா அவங்க பண்ணலாம். யாரையாவது கூப்பிட்டு அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணோம், இல்லை அவங்க கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்கணும், அஃபிடவிட் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் பண்ணிட்டு, ஸோ அந்த ஒரு சிவில் கோர்ட்டுக்கு உண்டான அதிகாரங்கள்லாம் யூஸ்வலா கமிஷன் கிட்ட இருக்கும். அந்த கமிஷன் வந்து பாராளுமன்றத்துக்கு வெளியில இருக்கிற உறுப்பினர்களை கொண்டதா இருக்கும் யூஸ்வலா. கமிட்டி அப்படின்றது வந்து நம்ம கமிட்டிஸ் ஆஃப் பார்லிமெண்ட், பார்லிமெண்ட் பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கோ, ஞாபகம் இருக்குங்களா? அதாவது பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி இருக்கு, செலக்ட் கமிட்டி இருக்கு, டிபார்ட்மெண்ட்லி ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கு. இதுதான் கமிட்டிஸ். ஸோ அதனால அது வந்து டெக்னிக்கல் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும். அது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போறோம். ஸோ இந்த கமிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் 1966 பரிந்துரை பண்ணிச்சு. என்னென்ன பரிந்துரை பண்ணாங்க? கவர்னர் வந்து இண்டிபெண்டா இருக்கணும், நிறைய மோர் ஃபினான்ஷியல் பவர்ஸ் ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும். பட் இது மொராஜி தேசாய் தலைமையிலான கமிஷன். அதோட பரிந்துரை ஒண்ணுமே எடுபடவே இல்லை. ஏன்னா அதுக்குள்ள காங்கிரஸ்லேயே பிளவு வந்துருச்சு. சர்க்காரியா கமிஷன் ரொம்ப முக்கியமான கமிஷன். 1983 நியமிக்கப்பட்டது. 1987 கொடுத்தாங்க. நம்ம இதை பத்தி நிறைய பார்த்துருக்கோம் ஏற்கனவே, ரைட்டுங்களா? கவர்னர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும், கவர்னர் எப்படி நீக்கணும், கவர்னருக்கு என்னென்ன அதிகாரம் கொடுக்கணும், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் கவர்னருக்கு என்னென்ன பண்ணணும், இதை பத்திலாம் நம்ம வந்து கவர்னர் அப்பாயின்மெண்ட்ல நானும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், என்னோட புத்தகத்திலையும் எழுதியிருப்போம். இது சர்க்காரியா கமிஷன். பூஞ்சி கமிஷன் 2007 நியமிக்கப்பட்டது. இவங்க திருப்பி சர்க்காரியா கமிஷனோட ரெக்கமெண்டேஷனே திருப்பி பரிந்துரை பண்ணுங்க, திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அதே ரெக்கமெண்டேஷனை திருப்பி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது வந்து 40 ஆண்டு காலமா எதுவுமே பண்ணல, ரைட்டுங்களா? கவர்னர் பாலிடிக்ஸ்ல இருக்கிறவரா இருக்கக்கூடாது, கவர்னர் வந்து நடுநிலையா இருக்கணும், பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற மேட்டர்ல லெஜிஸ்லேட் பண்ணோம்னா மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கங்களோட கலந்துரையாடி அதுக்கு அப்புறம் தான் வந்து அதை வந்து லெஜிஸ்லேட் பண்ணோம். இதெல்லாம் யாருமே ஃபாலோ பண்றது இல்லைங்க. எந்த ஆட்சி வந்தாலும் ஃபாலோ பண்றது இல்லை. இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு நான் சொல்ல, காங்கிரஸ் இருக்கும்போதும் அதை ஃபாலோ பண்ணல, இப்ப இருக்கிற என்டிஏ கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட்டும் அதை ஃபாலோ பண்ணல, இனிமே ஃபியூச்சர்ல வர போற கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது, ரைட்? ஆனா இதெல்லாம் நம்ம தேர்வுல எழுதும் போது கண்டிப்பா ரெக்கமெண்டேஷன்ல சர்க்காரியா கமிஷன், பூஞ்சி கமிஷன் சொன்ன இந்த பரிந்துரைகளை ஃபாலோ பண்ணா மத்திய மாநில உறவுகள் இன்னும் கொஞ்சம் சுமூகமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உள்ள போயிட்டு சர்வீஸ்ல அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அந்த பிரச்சனைகள்லாம் பண்ணி எல்லாரும் நிறைய பேர் என்னோட பேட்ச்மேட்ஸே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தனியா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணோம்ல, அதற்கு இந்த பரிந்துரைகளை நீங்க கோட் பண்றது ரொம்ப முக்கியம். அது தவிர பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் டிஎன்பிஎஸ்சிலையும் சரி, பிரிலிம்ஸ்ல கேட்கறாங்க எந்த கமிஷன் எதை சொல்லிச்சு அப்படின்ட்டு. இது தவிர இந்த ராஜ்மன்னார் கமிஷன் அப்படின்றது தமிழ்நாடு அமைச்ச கமிஷன். 1968-69 அதாவது டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அமைக்கப்பட்ட ஒரு கமிஷன் அது. அந்த கமிஷனோட பரிந்துரைகள் நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கும் போது தெரிஞ்சுக்கணும். யூபிஎஸ்சிக்கு அது அவ்வளவு முக்கியம் இல்லை. பட் ஆனால் ராஜ்மன்னார் கமிஷன்றது தமிழ்நாடு அரசாங்கத்தால நியமிக்கப்பட்டது. அப்கோர்ஸ் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சிடரே பண்ணலன்னு வச்சுக்கோங்க. பட் அது நம்ம தமிழக அரசால நியமிக்கப்பட்டது 1969 or 70 அந்த டைம்ல, ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து பிலிம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு டிஎன்பிஎஸ்சிலையும். அண்ட் இதுதாங்க அன்ரிசால்வ் இஷ்யூ. கவர்னர் அப்பாயின்மெண்ட்ல பிரச்சனை இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற மேட்டர்ஸை பாஸ் பண்றதுல பிரச்சனை இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெவென்யூஸ், ரைட்? இதை பத்தி நான் வந்து என்னோட புக்லயும் எழுதியிருப்பேன், என்னோட ஹிந்து ஆர்டிகல்ஸ்லயும் எழுதுறேன், என்னோட ட்விட்டர் ஹேண்டில்
என்னோட இன்ஸ்டா ஹேண்டில்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் அந்த ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கலாம். அதுலேருந்து இருக்கிற பாயிண்ட்ஸையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆன்சர்ஸ் எழுதுறதுக்கு, தேர்வில் மெயின்ஸில் எழுதுறதுக்கு எஸ்பெஷலி. ரைட், இதுதான் ட்ரெண்ட்ஸ் இன் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் ஓவராலா. அதுக்கப்புறம் இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், அதாவது மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் உறவு டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட ரீதியான உறவு என்ன, லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், நிர்வாக ரீதியான உறவு என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், பொருளாதார நிதி சார்ந்த நிதி என்ன, ஐ மீன் ரிலேஷன் என்ன, ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ், அதுல அமைக்கப்பட்ட கமிஷன்ஸ் என்ன, ஆணையங்கள் என்ன, அவங்களோட பரிந்துரைகள் என்ன, அதெல்லாம் நம்ம பிரீஃபா இப்ப பார்த்தோம் போன வீடியோஸ்லயும் சரி, இந்த வீடியோலயும் சரி. பட் மாநிலத்துக்கும் மாநிலத்துக்கும் இடையான பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் காவேரி பிரச்சனை, தண்ணி மேகதாது அணை கட்டணமா கூடாதா, காவேரியில தண்ணி வருமா வராதா, இந்த பிரச்சனை எல்லாம் ரெகுலரா வந்துட்டு இருக்கா. இதுல அரசியலும் இருக்கு, பட் நிஜமாவே பிரச்சனையும் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு கூட்டாட்சி, அந்தந்த மாநிலத்தோட அரசாங்கம் அந்தந்த மாநில மக்களை பாதுகாப்பதிலும் அவர்களுக்கான வேலையை செய்வதிலும் முனைப்போட இருக்கணும். ஸோ எந்த மாநில அரசாங்கமும் தங்களோட அதிகாரத்தை விட்டு கொடுக்க முடியாது. ஆனா பிரச்சனை வரும், வீட்லயே பிரச்சனை வருது, அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை வருது, பையனுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை வருது, பொண்ணுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை வருது, அதுக்கே கோர்ட்டுக்கு போறாங்க, கேஸுக்கு போறாங்க. அப்படின்னா ரெண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலம் வந்து சுமூகமா எல்லாத்தையும் பேச்சுவார்த்தையிலே தீர்த்துக்க முடியுமா? முடியாது. அப்படி நடந்தா நல்லா இருக்கும். இருந்தாலும் அது இல்லாமல் எப்படி இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வது அப்படின்றதுக்கும் அரசியலமைப்புல விஷயங்கள் இருக்கு. அதுதான் இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸ். அது முக்கியமா 4 பாயிண்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஜுடிஷியல். ஜுடிஷியல்னா என்ன? நீதிமன்றம். பேச்செல்லாம் சரி வராதுப்பா, கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னா அதுக்கு வழிவகை இருக்கணுமா? அதுதான் ஆர்டிகல் 131, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் உச்ச நீதிமன்றத்தோட வரம்பு என்ன, ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்றதுல. மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் பிரச்சனை வந்தாலோ, இல்லைன்னா 2 மாநில அரசாங்கங்களுக்கும் பிரச்சனை வந்தாலோ, அது உச்ச நீதிமன்றத்தில் மட்டும்தான் வழக்கு தொடர முடியும். அது ஆர்டிகல் 131ல கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஜுடிஷியல் ரெசல்யூஷன் ஆஃப் இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட். 2வது ரிவர் வாட்டர். காவிரி நதிநீர் பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ரைட்டுங்களா? ஸோ தீர்ப்புலாம் வந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டு. ஆனால் மழை பெஞ்சா தண்ணி வரும், மழை பெய்யலாம் தண்ணி வராது. இது ஒரு பெரிய அவ்வளோ ஈஸியா சுலபமா சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனை இல்லை. பட் அதுக்கு ஏதாவது வழி காணணும் நம்ம, அது ஒரு தனி பிரச்சனை, அது இருக்கட்டும். பட் ஆனா இன்டர்ஸ்டேட் ட்ரிபியூனல், ரிவர் வாட்டர் ட்ரிபியூனல்ஸ்க்கு தனியா ஆர்டிகல் 262ல அரசியலமைப்பு என்ன சொல்லியிருக்கு? பாராளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றி, அதற்கு தான் இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு. அதன் மூலமாக ட்ரிபியூனல்ஸ், ஆணையங்கள், நதிநீர் ஆணையம் அமைத்து அவங்க தீர்ப்பு வழங்கலாம். இன்ஃபேக்ட் அந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்திலையும் வந்து வழக்கு தொடர முடியாது அப்படின்ட்டு அந்த சட்டம் சொல்லி இருந்தாலும் ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது நீதிமன்ற மறு ஆய்வு அப்படின்றது இந்தியாவில் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க? இல்ல ஜுடிஷியல் ரிவ்யூ பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ரிவர் வாட்டர் ட்ரிபியூனல்ஸ் கொடுக்குற தீர்ப்பையும் நாங்க ரிவ்யூ பண்ணலாம், அதன் மேல நாங்க தீர்ப்பு வழங்கலாம். காவேரியிலையும் ஃபைனலா தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் தான் கொடுத்தாங்க, அந்த ரிவர் வாட்டர் ட்ரிபியூனலோட தீர்ப்பை மேல்முறையீட்டுக்கு போய். பட் இது வந்து ஆர்டிகல் 262ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தவிர இது ரெண்டுமே வந்து பிரச்சனை ஒரு நீதிமன்றம் இல்லைன்னா ஒரு ஆணையம் மூலமாக செல்வது. 3வது சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வது. அதற்கு தான் இன்டர்ஸ்டேட் கவுன்சில். வந்து ஒரு பேருக்கு தாங்க, அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அது ஒழுங்கா வந்து உபயோகப்படுத்ததே இல்லை. அது ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணதே 1990ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸுங்க. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில இப்ப ப்ரிலிம்ஸ் எல்லாரும், நான் வந்து கொஸ்டின்ஸை ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு, குரூப் 1க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. அந்த லாஸ்ட் 10 வருஷம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, லாஸ்ட் 3 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கேள்விகள், அதற்கான விடைகள், பாலிட்டி சிம்பிளிஃபைட்ல எப்படி அது ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்கான ஸ்னாப்ஷாட் எல்லாத்தையும் போட்டு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒரு 1000 பேர் 800 பேர்லாம் பார்த்துருக்காங்க. தயவு செய்து பகிருங்க, அதை பாருங்க, பகிருங்க. ரைட், இந்த மாதிரி ஸ்மால் பாயிண்ட்ஸ்லாம் கூட கேட்கலாம் டிஎன்பிஎஸ்சியில ப்ரிலிம்ஸ்ல. எந்த வருஷம் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்டது? 1990. அதற்கான விடை இதெல்லாம் நம்மளோட புத்தகத்துல நீட்டா பாக்ஸ்லயே போட்டு, நான் கிரே ஷேடட் பாக்ஸ்லயே போட்டு கவர் பண்ணிருப்பேன். பட் ஆனாலும் அதற்கப்புறமும் கடந்த 34 ஆண்டுகள்ல அது பெருசா வந்து ரொம்ப எஃபெக்டிவா இல்லை. அது இப்ப திருப்பி ரிவைஸ்டா வந்து அது செட்டப்லாம் பண்ணிருக்காங்க. அது எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம் நம்ம. ஜோனல் கவுன்சில்ன்றது வந்து ஸ்டாட்யூட்டரி பாடி. அது வந்து ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலமா அமைக்கப்பட்ட ஒரு ஸ்டாட்யூட்டரி, ரைட்? கான்ஸ்டிடியூஷனல் பாடினா அரசியலமைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஸ்டாட்யூட்டரி பாடினா ஒரு சட்டம் மூலமாக கிரியேட் பண்ணப்படுவது, அது ஜோனல் கவுன்சில், ரைட்? இதுதான் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் ஜுடிஷியல், ரிவர் வாட்டர் ட்ரிபியூனல், இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஃபார் கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ், ஜோனல் கவுன்சில் வந்து ஸ்டாட்யூட்டரி பாடி, நீத்தி ஆயோக் ஜிஎஸ்டி கவுன்சில்ன்றது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி, நீத்தி ஆயோக்ன்றது எக்ஸிகியூட்டிவ் பாடி, அரசாங்கத்தால அமைக்கப்பட்ட ஒரு ஒரு குழு அது நீத்தி ஆயோக் என்பது. இதுதான் வந்து இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸ்க்கு உண்டான முக்கியமான பாயிண்ட்ஸ். நன்றி. அடுத்த வீடியோல நம்ம பஞ்சாயத்து பத்தி பார்ப்போம். அது தவிர ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் பத்தியும் நான் ஒரு வீடியோ பண்றேன். ஏன்னா ஒருத்தர் கேட்டுட்டே இருக்காரு கமெண்ட்ஸ்ல ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் பத்தி ஒரு வீடியோ பண்ணுங்க சார்ட்டு. அதை பத்தி ஒரு சின்ன வீடியோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் பஞ்சாயத்தி ராஜ் அண்ட் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இந்த வீடியோஸை நம்ம பார்க்கலாம். நன்றி.